உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். जय हिंद और वंदे मातरम जैसे शब्द भीतर नहीं बोलने चाहिए। क्यों नहीं बोलेगा? हमारा पब्लिक का जो रिप्रेजेंटेशन होता है उसमें जय हिंद वंदे मातरम नेशनल सॉन्ग है, तो क्यों नहीं बोलेंगे? हम जय बांग्ला बांग्ला में बोलते हैं, वंदे मातरम कहते हैं, ये हमारा आजादी का स्लोगन है, नेशनल सॉन्ग है। और जय हिंद नेताजी का नारा है, जो नारा लेके हम लोगों ने लड़ा है, अभी भी हमारे देश का नारा है। इसको जो टकराएगा चूर चूर हो जाएगा। वणक्कम, जय हिंद, वंदे मातरम, भारत माता की जय, इनकलाब जिंदाबाद, जय महाराष्ट्र, जय बांग्ला, தமிழ் தாய் வாழ்க, இது போன்ற வார்த்தைகளை இதற்கு மேல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. வெள்ளையரே வெறியேறு, இதை நாம் வெள்ளைக்காரர்களுக்கு தானே கூறினோம். அப்போ அவர்கள்தான் இதை எதிர்த்தார்கள், அங்கங்கே பேன் செய்தார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது, பிஜேபிக்கு இந்த வார்த்தைகள் பிடிக்கவில்லையா? பிஜேபியுடைய ஒரு புதிய கட்டளை, ராஜ்யசபாவில் பார்லிமெண்டில் இதற்கு மேல் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு புல்லட்டினை வெளிவிட்டிருக்கிறார். யார் இந்த நபர்? ராஜ்யசபாவின் சேர்மன், இந்த நாட்டு வைஸ் பிரசிடென்டான ராதாகிருஷ்ணன், பிஜேபியின் ஒரு மிகப்பெரிய தலைவர். அப்போ பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? எதற்காக இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? காரணம் இருக்கு. இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்தில் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்ட நபர்கள் யார் என்றால் இதே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நபர்கள். வெள்ளையர்களிடமிருந்து அந்த பென்ஷன் பணத்தை வாங்கிய நபர்கள் யார் என்றால் இதே ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டாம் என்கிற அந்த புரோக்கர் வேலையை பார்த்த நபர்கள் இதே ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள். நாத்துராம் கோட்சே, சாவர்கர், இது போன்ற நபர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அல்ல ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய, பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய வரலாற்றை பிரட்டி பாருங்கள். ஒரு நபரை கூட உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது யாரெல்லாம் இந்த நாட்டு சுதந்திரத்திற்கு போராடினார்கள் என்று. அப்போ வரலாற்றை மாற்ற வேண்டும். அல்ல இந்த வார்த்தைகளை கேட்டாலே இவர்களுக்கு பயம் வந்து விட்டதா? ஏன்னா எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்கிறதோ, இளைஞர்கள், மக்கள் ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்க, ஜெய் பாங்க்லா, ஜெய் மராட்டா, இது போன்ற வார்த்தைகளை கூறும்போது மக்கள் ஒன்றிணைகிறார்கள். மக்கள் ஒன்றிணைந்து விட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த அளவில் போராட்டம் வெடிக்கும் என்கிற அந்த பதற்றத்தில் இருக்கிறார்கள். 20 ஆண்டுகளாக ஒரு அரசியல் கட்சி பீகாரில் இருந்தது. அதே அரசியல் கட்சிக்கு இந்த அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்த பின்பு கூட, இந்த அளவில் மக்களுடைய எதிர்ப்புகள் இருந்த பின்பு கூட 93% ஸ்ட்ரைக் ரேட் வழியாக பீகாரை வெற்றி பெற்று ஒரு புதிய அரசாங்கத்தை அமைத்து விட்டார்கள். ஒட்டுமொத்த பீகாரில் எந்த அளவில் இவர்களுடைய ஆட்சி வந்த உடனேயே புல்டோசர், அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள் டெவலப்மெண்ட் என்கிற பேரில் ஏழைகளுடைய குடிசைகளை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள். எந்த சனாதன தர்மத்தை நீங்கள் தலையில் சுமர்ந்து இந்த நாட்டு இளைஞர்களை ஏமாற்றி வந்தீர்களோ, அதே சனாதன தர்மத்துடைய அந்த கோவில்களையும் நீங்கள் இடிக்கக்கூடிய வேலையை பார்த்தீர்கள். இப்போ பார்லிமெண்டில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதா? ராதாகிருஷ்ணன் அவர்கள் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, இந்த செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ராஜ்யசபாவில் இதற்கு மேல் ஜெய் ஹிந்த், வந்தே மாத்திரம் போன்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. டிசம்பர் 1ஆம் தேதி வின்டர் செஷன் தொடங்குகிறது. வின்டர் செஷனுக்கு முன்பே ராஜ்யசபாவிலிருந்து வெளிவந்த இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவில் நரேந்திர மோடி, அமித்ஷா, இந்த ஒட்டுமொத்த போலி கூட்டம், இந்த ஒட்டுமொத்த தேசப்பற்று என்கிற, தேச பக்தர்கள் என்கிற ஒரு போலியான போர்வையில்
ஒளிந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் உண்மையான ஐடியாலஜி என்ன? ஆர்எஸ்எஸ் சுதந்திரம் கிடைத்து 50 ஆண்டுகளுக்கும் மேலே இந்த நாட்டு தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் தான் இன்னைக்கும் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவதற்காக துடிக்கக்கூடிய கூட்டம் இதே கூட்டம் தான். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மனுஸ்மிருதியை திணிக்கிப்போம், அப்கி பார் 400 பார், அதற்கான வழியை இந்த நாட்டு மக்கள் தூக்கி வீசி விட்டார்கள். லோக்சபா தேர்தலில் 400 விடுங்கள், அந்த மெஜாரிட்டி கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. 240 இந்திய மக்கள் முடக்கி விட்டார்கள். 5 மாதங்கள் கழித்து எந்த லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் எந்த அளவில் அவர்கள் அடி வாங்கினார்களோ அதிலிருந்து 5வது மாதம் நீங்க பார்த்தீர்கள்னா இதே பிஜேபி கிளீன் ஸ்வீப் செய்கிறது. டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய ஒட்டுமொத்த அரசியலையே பிடுங்கி வீசுகிறார்கள். டெல்லியிலும் கிளீன் ஸ்வீப். ஹரியானாவில் மக்கள் எந்த அளவில் எதிர்த்தார்களோ அதே ஹரியானாவிலும் பிஜேபிக்கு எப்படி வெற்றி கிடைத்தது? ஆன்டி இன்கம்பன்சி அங்கேயும். இதற்கு பின்பு பீகாரில் இருக்கக்கூடிய அந்த நெல்லை நீங்கள் பார்த்தீர்கள், எப்படி ஓட் சோரி நடந்தது, எப்படி எஸ்ஐஆரை வைத்து அங்கே மக்களுடைய பெயர்களை நீக்கினார்கள். இப்போ இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். 27 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை வெஸ்ட் பெங்காலிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அதாவது இன்னும் அந்த பட்டியல் கூட வெளிவரவில்லை. 27 lakh has been already deleted from West Bengal. This is the new report which is coming out. தமிழ்நாட்டில் நீப்பது சேர்ப்பது ரெண்டுமே நீங்கள் சேர்த்தீர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள். தமிழ்நாட்டுடைய நிலை எதற்காக ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரத்தை பேசக்கூடாது, எதற்காக இந்த கோஷங்களை வெளிவிடக்கூடாது என்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள். பங்களாதேஷில், ஸ்ரீலங்காவில், நேபாளில் நடந்த அந்த ஜென்சி அந்தந்த நாட்டுடைய தேச பற்றுக்கான அந்த கரகோஷங்களை வெளிவிட்டதுனால்தான் அந்த ஒற்றுமை நடந்தது, அந்த ஒன்று கூடினார்கள். இப்போ பிஜேபி அந்த வார்த்தைகளை கூட பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது? இந்த வார்த்தைகளில் என்ன தவறு இருக்கிறது? தவறு இருக்கு, அவர்களுக்கு தவறு இருக்கு. மக்கள் ஒன்று கூடக்கூடாது இல்லையா? அந்த பயம், அந்த அச்சம். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, முக்கியமாக பார்லிமெண்ட்டில். சரி, ஜெய்ஹிந்துக்கான அர்த்தம் என்ன? இந்த நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு தான் வெற்றி தேவையில்லையே, சுதந்திரம் தேவையில்லையே. ஆங்கிலேயர்கள் நீங்களே வாழ்ந்துட்டு போங்க, எங்களுக்கு அந்த பென்ஷனை மட்டும் கொடுத்தால் போதும், ஆமா சுவாமின்னு நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு சாரி லெட்டர் எழுதிட்டு இருப்போம். சாவர்கர் 1907ஆம் ஆண்டு திராவன்கோர், கேரளாவில் இருக்கக்கூடிய திராவன்கோர், இங்கிருந்து வரக்கூடிய செம்பா கரமன் பிள்ளை, இவர்தான் இந்த வார்த்தையை கண்டுபிடித்து இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக கொண்டு வந்தவர். 1914ஆம் ஆண்டிலிருந்து 18ஆம் ஆண்டு வரை மிஸ்டர் பிள்ளை இந்தியா முழுவதும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்டில் ஜெர்மனி வரை இந்த வார்த்தைகளை எடுத்து சென்றார். இந்த வார்த்தை, அதாவது ஜெய்ஹிந்த் என்கிற இந்த கரகோஷத்தை 1943ஆம் ஆண்டிலிருந்து 44ஆம் ஆண்டு வரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜெய்ஹிந்த் கி சேனா, சுபாஷ் சந்திரோடைய அந்த படையின் பெயரே ஜெய்ஹிந்த் கி சேனா. அந்த அளவில் இந்த வார்த்தையை இந்த நாட்டு சுதந்திரத்துடன் சேர்த்து பேசினார்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த படையை ஒன்று வைப்பதற்காக, ஒன்று கூடுவதற்காக ஜெய்ஹிந்த் என்கிற அந்த கரகோஷத்தை நாம் கேட்கிறோம். 1947ஆம் ஆண்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் adopted ஜெய்ஹிந்த் as the official salute greeting. 1947ஆம் ஆண்டு இந்திய ராணுவம், இந்தியன் ஆர்மி ஜெய்ஹிந்தை ஒஃபிஷியல் ஸ்லோகனாக ஆக்செப்ட் செய்தது. பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு எங்கெல்லாம் உரைகளை கொடுக்கிறாரோ, மேடைகளில் பேசுகிறார்களோ, அவருடைய உரைக்கு முடிவில் ஜெய்ஹிந்த் என்று தான் முடிப்பார். இன்றைக்கும் ஏராளமான இடங்களில் இந்த ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அடுத்தபடியாக வந்தே மாத்திரம், இதையும் நீங்கள் பேசக்கூடாதா? 1870ஆம் ஆண்டு பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய், ஒரு பாங்க்லா சுதந்திர போராளி, அவர் கொண்டு வந்த
கரகோஷம்தான் வந்தே மாதரம். ரவீந்திரநாத் டேகோர் வந்தே மாத்திரத்தை வைத்து ஒரு பாடலையும் எழுதினார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனில் ரவீந்திரநாத் டேகோர் முதல் முறையாக 1905ஆம் ஆண்டு இந்த பாடலை பாடி காட்டினார். ஸ்வதேசி மூமெண்ட்டும் போது இந்த பாடல் நாடு முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது. வந்தே மாத்திரம் இந்தியாவுடைய ஃப்ரீடம் போராட்டத்திற்கான ஒரு மிக முக்கியமான மந்த்ராவாக மாறியது. 24 ஜனவரி 1950ஆம் ஆண்டு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியும் போது வந்தே மாத்திரத்தை இந்தியன் நேஷனல் சாங்காக நாம் ஏற்றுக்கொண்டோம். அதாவது தேசிய பாடல் எப்படி தமிழ் தாய் வாழ்த்திருக்கிறதோ தமிழகத்திற்கு, அதே போன்று தேசியத்திற்காக தேச பாடலாக வந்தே மாத்திரத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். இப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதா? இந்த வீடியோவின் தொடக்கத்தில் மம்தா பானர்ஜி ஆக்ரோஷத்துடன் பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மம்தா பானர்ஜியிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டது. இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம் போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது என்று போயிட்டு இருந்த சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அப்படியே யூட்டன் அடித்து திரும்பி வந்து, ஏன் பேசக்கூடாது? இந்த நாட்டின் மிக முக்கியமான வார்த்தைகள், இதை பேசாமல் இருப்போமா? ஜோ ஹம்சே டக்கராயேகா சூர் சூர் ஹோ ஜாயேகா. எங்களை மோதினீர்கள்னா, எங்களுடன் மோதி பார்த்தீர்கள்னா நீங்கள் நொறுங்கி போவீர்கள். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இது மம்தா பானர்ஜி பிஜேபி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சங்க பரிவார் யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ அந்த அனைத்து நபர்களுக்குமே ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். கடந்த 11 ஆண்டுகளாக இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை பிடித்து ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் இந்த நாட்டின் மிக முக்கியமான ஸ்லோகனாக மாறிவிட்டது. ஜெய் ஸ்ரீராம் என்று நீங்கள் கூறலைன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதே நபர்கள் இன்னைக்கு ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் இது போன்ற வார்த்தைகளை பார்லிமெண்ட்டில் பயன்படுத்தக்கூடாதா? சிந்தித்து பாருங்கள். எந்த விதமான நாட்டை நாம் பார்த்து வந்தோம், எந்த விதமான நாடாக இவர்கள் மாற்றி வருகிறார்கள் என்று. இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக. ஏன்னா பிஜேபி சார்ந்த நபர்களுக்கு 2014ஆம் ஆண்டு தான் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அதற்கு முன்பு நாம் அடிமையாக இருந்தோம். அதனால் அவர்களுக்கு வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த் இது போன்ற வார்த்தைகளுக்கான பொருள் தெரியாது. அந்த பொருளை நீங்களே புரிய வையுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த விவகாரத்தை பற்றின உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.